ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தெரிந்த நபரை அவங்களாவே மனம் திருத்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகன் விட்டுட்டு போயிட்டார், மகள் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் சாமி. அவங்களும் எந்த ஒரு பல விதமான விஷயங்கள் செஞ்சு தராங்க. மை தராங்க, எந்திரம் தராங்க, பாவை தராங்க, உடவை தராங்க. அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறோம் சாமி. ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால தான் அந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். அதாவது பிரிந்த நபரை மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு சித்தர் நூட்களில் பலவிதமான பிரயோக முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இதுவும் ஒன்று. சரிங்களா? இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணணும். அந்த அன்றைக்கி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஊமத்தங்காய். சரிங்களா? அதாவது ஊமத்த செடியில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஊமத்தங்காயாக பார்த்து நல்லா இதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை முறையாக சுத்தி பண்ணி வச்சுட்டு ஒரு பனை ஓலை ஒன்று. சரிங்களா? பனை ஓலை ஒரு 3/4 அடிக்கு இருக்கிற மாதிரி எடுத்து அதில் அதை நல்லா சுத்தி பண்ணிவிட்டு அதில் சம்மந்தப்பட்ட நபரோட பேரை தலைமாற்றி எழுதி அதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐங்கோள தைலம் தடவி விட்டுட்டு அதை நல்லா சுருட்டி பச்சை நிற காட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி அதை அந்த ஊமத்தங்காயில் நேராக இருக்கிற மாதிரி நல்லா சொருகி விட்றணும். சொருகி விட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். வாழை இலை விரிச்சு அதற்கு மேலே சாம்பல் குட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் அந்த ஊமத்தங்காயை வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தெய்வங்கள் படைகளெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரினா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி பூஜைகள் செய்து இந்த ஊமத்தங்காயை எடுத்துகிட்டு போய் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர். சரிங்களா? அப்போ யார் உங்களை தேடி வரணுமோ அவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ர பூமியிலையோ இல்லை ஏதாவது முச்சந்தியிலையோ இல்லை ஏதாவது பாலடைஞ்ச இடம் இந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல குழி தோண்டி 5 விதமான வாசனை திரவியங்களை 5 விதமான வாசனை மலர்களுக்குள்ளே போட்டு அதற்குள்ள இந்த ஊமத்தங்காயை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு ஒரு சின்னதாக ஒரு படைகள் மாதிரி கொடுத்துட்டு மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கனாவே இதில் நீங்கள் ஏற்றி ஆவாகனம் செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேவதை அவங்க அந்த வழியாக போகும்போது அவங்க மேலே ஏறிட்டு அவங்களுடைய மனதை மாற்றி விரைவில் தேடி வர வச்சுன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவும் ஒன்று சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.